குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் வந்து 2 விஷயம் ஃபாலோ பண்ணலாம் எக்ஸல்லேருந்து டேலியில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெய்லர் மேடு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ரெடிமேடு சட்டை. ஸோ முதல்ல வந்து டெய்லர்கிட்ட வாங்கி தைக்கிறது அப்படிங்கிறது, என்கிட்ட ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்குது. அதை வந்து நான் எந்த மாடிஃபிகேஷனையும் என்னோடய எக்ஸல் ஃபைலில் பண்ண மாட்டேன், டேலியில் மாடிஃபிகேஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேலியில் போய்ட்டு நம்ம அளவை எடுத்து அதில் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு என் துணியை கொண்டு போய் அதில் போடுறேன். அது உனக்கு தச்சு உள்ளே கொண்டு வரது பார்த்தோம். இது முதல் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப்பு, டேலிக்காரன் என்ன பண்ணுறான், ஒரு ரெடிமேடு சட்டை தந்துருக்கான். அந்த ரெடிமேடு சட்டையில் என் டேட்டாவில் வந்து உள்ளே போட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து எக்ஸல்லேருந்து டேலிக்கு எப்படி எடுத்துகிட்டு போகும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன், ஒரு இன்வென்ட்ரி ஒன்று குரூப் க்ரியேட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், இன்வென்ட்ரி குரூப் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு கம்பெனி இன்வென்ட்ரி எக்ஸல் டு டேலி அப்படின்னு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறேன். இன்வென்ட்ரி எக்ஸல் டு டேலி அப்படின்னு ஒரு கம்பெனி நான் க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1/4/2024 நான் கம்பெனி வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த கம்பெனிக்கு நான் வந்து ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிக்கு என்னென்ன குரூப்ஸ் இருக்குது அப்படின்னா, மொத்தம் வந்து இந்த மாதிரி ஒரு 8 குரூப் இருக்குது. நான் வந்து மேனுவலாக வந்து குரூப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். மேனுவலாக வந்து பார்த்திங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி போய்ட்டு ஸ்டாக் குரூப் நான் மேனுவலாக க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஆல்ட் ஹச் போட்டு மல்டி க்ரியேட்டில் போய்ட்டு அண்டர் ஆல் ஐட்டமில் நான் வந்து சும்மா இது வந்து சின்னது தான், இதுக்கு போய் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், முதல்ல மேனுவலில் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். மேனுவலில் நம்ம க்ரியேட் பண்ணிப்போம். மேனுவலாக இந்த மாதிரி குரூப் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ குரூப் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிட்டுக்கு நம்பர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணணும். கேட்வே ஆஃப் டேலி போய்ட்டு க்ரியேட்டில் போய்ட்டு யூனிட்டு நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும். ஃபார்மல் நேம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. இந்த இடத்துல நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. ஸோ வந்து நீங்கள் சைடில் வந்து நீங்கள் ஐட்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த ஐட்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன தேவையோ அந்த மாதிரி குரூப் க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி குரூப்புக்கு ஹெச்எஸ்என் வைஸ் எனேபிள் பண்ணிக்கிறது, அதெல்லாம் குரூப்பில் பண்ண வேண்டியது பண்ணிவிடுங்க. குரூப் தனி, நம்பர் ஆஃப் யூனிட் மெஷர்மெண்ட் தனி. இதெல்லாம் ரொம்ப சின்னது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டு ரெடிமேடாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல் ஷீட்டு இப்போ ரெடிமேடாக இருக்குது. அக்கௌண்டிங் மாஸ்டர், ஆல் மாஸ்டர் அப்படிங்கிறதுல நான் வச்சுருக்கேன். அதில் வச்சுருக்கேன். என்னென்ன வச்சுருக்கேன், நேமு, பார்ட் நம்பர். நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற அந்த க்ரியேட்டில் ஸ்டாக் ஐட்டமில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற காலம்லாம் இருக்கா பாருங்கள். நேம் இருக்கா? இருக்குது. பார்ட் நம்பர் இருக்கா? இருக்குது. குரூப் நேம் இருக்கா? இருக்குது. ஓகே, முதல்ல ஒன்று அப்படியே க்ரியேட் பண்ணி பாருங்கள். நேம் கொடுங்க, அடுத்தது பார்ட் நம்பர் கொடுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் சாம்பிளுக்கு ஒன்று பண்ணி பாருங்கள். அடுத்தது யூனிட் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் எஸ் கொடுங்க. காம்போனன்ட் லிஸ்ட்டு வேண்டாம், அதனால் F12 போய்ட்டு நீங்கள் செட்டு காம்போனன்ட்ஸை நோ பண்ணிக்கோ. காம்போனன்ட்ஸ் வேண்டாம். அடுத்தது என்ன இருக்குது, ஸ்டாண்டர்ட் ரேட் அப்ளிகபிள் ஃபார் எஸ் கொடுங்க. 1/4/24 ஆட்டோமேட்டிக்காக வருது. என்ன ரேட்டு அப்படின்னா 692. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ்ன்னு இருக்குது. அடுத்தது ஸ்டாண்டர்ட் செல்லிங் ப்ரைஸு 1/4/24 இங்கே வந்து 4/1 இல்லை, 1/4 தான் அது. ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் செல்லிங் ப்ரைஸு 865. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் அப்படின்னு இருக்குது. அடுத்தது ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டி, அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். F12 எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி மாடிஃபிகேஷன் ஒன்று நான் கொடுத்து வச்சுருக்கேன். எம்ஆர்பி ரேட் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் குவான்டிட்டி மொத்தம் 13 குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்கேன், 13 குவான்டிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அது என்ன ரேட்டு அப்படின்னா 692. ஓகேவா? போட்டிங்கன்னா 8996. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இங்கே வந்து உங்களுக்கு ஒன்று சேவ் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ நம்ம எவ்வளோ என்ட்ரி இருக்குது, இப்போ கிட்டத்தட்ட 415 என்ட்ரி இருக்குது. இப்போ மாடிஃபை வித் நியூ டேட்டா அப்படின்னு கொடுப்போம். மாடிஃபை வித் நியூ டேட்டாவில் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 8ங்கிறதுக்கு பதிலாக நான் ஒரு 13 இருக்குல்ல, நான் வந்து ஒரு 23 கொடுக்குறேன். 23னா இதனுடைய வேல்யூ மாறும். இதனுடைய வேல்யூ வந்து மாறும். 15,916 சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஐட்டத்துக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஐட்டம், எந்த ஐட்டம், இந்த ஐட்டம் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் ஐட்டத்துக்கு ஹுண்டாய் மெயின்டெனன்ஸ் டிஎம்எஸ் சர்வீஸ், அதுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம எக்ஸல் டு டேலி சாம்பிள் ஃபைலை வச்சு இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? கேட்வே ஆஃப் டேலி Alt O இம்போர்ட்.
நம்ம என்ன இம்போர்ட் பண்ண போகிறோம்? மாஸ்டர் இம்போர்ட் பண்ண போகிறோம். மாஸ்டரில் எதை இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸல் ஃபைலை இம்போர்ட் பண்ண போகிறோம். அது எங்கே இருக்குது? நமக்கு ஆல் மாஸ்டரில் இருக்குது. ஃபைல் நேம் பாருங்கள், இந்த ஃபைல் நேம் எதுங்கிறது பார்த்துக்கணும். ஆல் மாஸ்டரில் ஸ்டாக் ஐட்டம் அதை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஆல் மாஸ்டரில் நம்ம எதை இம்போர்ட் பண்ணுறோம்? ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறது நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸ்டாக்கு ஐட்டமை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். என்ன ஸ்டாக் ஐட்டம் நம்ம இது பண்ணுறோம். அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எதை பண்ண போகிறோம்? டிஃபால்ட் டெம்ப்ளேட். டிஃபால்ட் டெம்ப்ளேட்டில் உள்ளதில் நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம்? ஸ்டாக் ஐட்டம் தான் யூஸ் பண்ண போகிறோம். டிஃபால்ட் டெம்ப்ளேட்டில் ஸ்டாக் ஐட்டம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்? சப்போஸ் ஏற்கனவே அந்த இருந்ததுன்னா ஏற்கனவே இருக்கிற ஓப்பனிங் பேலன்ஸையும் இதையும் கம்பைன் பண்ண போகிறோம். ப்ரிவ்யூ இம்போர்ட் சம்மரி எஸ், பேக்கப் கம்பெனி டேட்டா பிஃபோர் இம்போர்ட்டு எஸ். அப்போ வந்து முதல்ல ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கோ. எடுத்து வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 414 ஐட்டம் காட்டுது. இம்போர்ட் கொடுக்குறோம். இம்போர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சு. இப்போ போயிட்டு பாருங்கள் டிஎஸ்எஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஐட்டம்லேயே இம்போர்ட் ஆகிருக்கா பாருங்கள். 92 ஐட்டம் தான் இம்போர்ட் ஆகிருக்கு. என்னங்கிறது தெரியல, பாக்கி என்னங்கிறது பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் நம்பரோட போட்டு வந்திருக்கு. ஆனால் நம்மள்கிட்ட நிறைய ஐட்டம் இருக்குது. ஏன் வந்து பாக்கி வரல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது எங்கே போய் பார்க்கலாம்னா எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்டில் பார்க்க முடியும். 92 ஐட்டம் தான் இம்போர்ட் ஆகிருக்கு. பாக்கி ஐட்டம் இம்போர்ட் ஆகலை. எங்கேயோ வந்து பிரேக் ஆகுது. எங்கே பிரேக் ஆகுதுங்கிறது பார்ப்போம். எங்கேயோ பிரேக் ஆகிருக்கு, எங்கே பிரேக் ஆகுது. இருக்குமே என் ஃபார்மேட் தப்பாக இருக்குது. DDMM YY ஓகே. நம்ம இப்போ இன்னொரு முறை இம்போர்ட் பண்ணி பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இன்னொரு முறை பண்ணோமா? Alt+O மாஸ்டர் எக்ஸல் ஃபைலு, அதில் ஆல் மாஸ்டர் ஸ்டாக் ஐட்டம் இம்போர்ட் பண்ணுறோம். டிஃபால்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறோம். அதில் ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிற மாஸ்டர் எடுத்துக்கிறோம். கம்பைன் ஓப்பனிங் பேக்ஸ் கொடுக்குறோம். என்ட்ரு கொடுக்குறோம். பேக்கப் எடுக்கட்டுமான்னு கேட்குது. எடுக்கட்டும். ஒன்றுலேயும் இந்த மாதிரி எத்தனை இருக்குதுன்னு காட்டுது. 414 ஐட்டம் இருக்குது. இம்போர்ட் கொடுக்குறோம். பேக்கப் எடுக்கட்டுமான்னு கேட்குது. எடுத்துக்கோன்னு சொல்லிட்டோம். இம்போர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சு. இப்போ போய் பார்ப்போமா? டிஎஸ்எஸில் 92 தான் காட்டுது ஸ்டாக் ஐட்டம். பாக்கி என்ன ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியலையே. Alt+G எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்டு. எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்டுங்கிறது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். கான்ஃபிகரேஷனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எங்கே இருக்குது எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்டு. லொக்கேஷன் ஆஃப் இம்போர்ட் ஃபைல், பிஹேவியர், ரெக்கார்ட் எக்ஸம்ஷன், ரெக்கார்ட் எக்ஸப்ஷன்ஸ் அண்ட் இம்போர்ட். ஓகே. ஓவர் ரைட் வவுச்சர், ரிமூவ் வேலிடு கேரக்டர்ஸு, பேக்கப் பார்த்து. ஓகே. எக்ஸப்ஷனே காணுமே. Alt+O எக்ஸப்ஷன் காணுமே. Alt+O எக்ஸப்ஷன் ஏன் ஓப்பன் ஆகலை? மாஸ்டர் எக்ஸப்ஷன் இருக்கா? எக்ஸப்ஷன் இருக்கு, காணும். எக்ஸப்ஷனுங்கிறது ஓப்பன் ஆகணும். ஒரு கால் எஜுகேஷன் வெர்ஷனுங்கிறதுனால ஓப்பன் ஆகலையா இல்லையா தெரியல. இங்கே இருக்குது, இத்தனை இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 415 ஐட்டம் இருக்குது. 415 ஐட்டம் இம்போர்ட் ஆகிருக்கணும். ஆனால் ஏன் இம்போர்ட் ஆகலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ட்ரை பண்ணுவோம். நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்வென்ட்ரி இம்போர்ட் எப்படி பண்ணுறது, மாஸ்டர் இம்போர்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு முறை நீங்கள் பண்ணி பாருங்கள். ரைட்டா? நன்றி, வணக்கம், விடைபெறுவோம்.